அந்த மரத்துக்கு கீழே மொச்சிக்கிட்டு ஒரு பாடி கிடக்குது. மணி அதை கிட்ட போய் பார்த்துட்டு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் கொண்டு வந்த ஆயுதத்தை கீழே போட்டுட்டு தான் நண்பர்களை நோக்கி ஓடுறாரு. கத்திக்கிட்டே அவங்க கிட்ட போய் அவன் பார்த்ததை சொல்கிறான். அவன் நண்பர்களும் அவங்க ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அங்கே வராங்க. வந்து அந்த பாடியை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் தான் தெரிய வந்தது அங்கே கிடந்த பாடி ஒரு லேடின்னு. அந்த லேடி யாரும் இல்லை, மணி அவங்க ஊரில் இருக்கிற தைலான்னு ஒரு லேடி. அந்த லேடி மணி அவங்க பக்கத்து வீடுன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த தைலாங்கிற லேடிக்கு ஒரு புருஷன், ஆனால் குழந்தைங்க இல்லை. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. விசாரணையில் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எந்த ஒரு சின்ன சண்டையுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிய வருது. அதனால் அவளோட புருஷனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் இந்த லேடியோட பாடி கிடந்த இடத்துல ஒரு கருப்பு கயிறையும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டு சாவியும் கிடக்குது. அதை பார்க்குறாங்க. போலீஸ் உடனே அந்த வீட்டு சாவியை எடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஊருக்குள்ள எப்பவும் போல மணி வேலைக்கு போக கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட மனைவி நேற்று நடந்த கொலையை நினச்சி பயந்துட்டு இருக்கா. தியாவா ஸ்கூலில் நீங்களே